ஷோ மாட்டிக்கிச்சு. இப்போ என்ன பண்ணுறது? பேசாம எழுப்புவோமா? வேண்டாம். ஒருவேளை இப்போ எழுந்திருச்சா நம்ம இவ்வளோ நேரமா இங்கே இருந்ததை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறேன்னு கேட்பானே. வேண்டாம், நம்மளே இதை எடுத்துட வேண்டியதான். அப்பாடா, ஒரு வழியாக எடுத்துட்டோம். இவனே சும்மா இருந்தாலும் இவன் உடம்புல இருக்கிற கயிறு கூட நமக்கு எதிராக சதி பண்ணுது. அக்கா, நான் இப்படி மேலே படிப்பேன்னு என் கனவுல கூட நான் நினைச்சு பார்க்கல. சின்ன வயசுல இருந்து எனக்கு ஐஏஎஸ் படிக்கணும்னு ஆசை இருந்துச்சு. ஆனா எங்க அப்பா படிக்க அனுப்ப மாட்டாருன்னு நல்லாவே தெரியும். அதனால நான் வேற யார்கிட்டயும் இந்த ஆசையை சொன்னதே இல்லை. +2 முடிச்சுட்டு வீட்டில் சும்மா இருக்க முடியாதுன்னு காலேஜுக்கு அப்ளை பண்ணேன். அப்பதான்க்கா நீங்க என் லைஃப்ல வந்தீங்க. இன்னைக்கு உங்களால நான் மேலே படிக்கணுங்கிற ஆசை நிஜமாயிருக்கு. இதுக்காகவே நான் உங்களுக்கு லைஃப் லாங் கடமைப்பட்டிருக்கேன். என் பெரிய மனுஷி போதும். இப்பதான் கிளாஸ் சேர்ந்திருக்க, அதுக்குள்ள கடமை அது இதுன்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்க. அதெல்லாம் நீ எதுவும் செய்ய வேண்டாம். நீ ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பாரு, சரியா? எல்லாம் எடுத்துக்கிட்டல? எடுத்துக்கிட்டேன்க்கா. எதுக்கும் சேஃப்டிக்கு என் நம்பர் ஞாபகம் இருக்குல்ல? யார்கிட்டயாவது போனை வாங்கி எனக்கு கால் பண்ணு. சரிக்கா. சரி, கிளாஸ் முடிஞ்சதும் இங்கே வந்து வெயிட் பண்ணு. நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன், சரியா? நான் போயிட்டு வரேன். சரி, பார்த்து போ. Hi Chitra. Hi. Good morning students. Good morning ma'am. சாரிமா சாரிமா சாரி. என்ன இப்படி பண்ணிட்டீங்க? சாரிமா சாரி, தெரியாம கொட்டிடுச்சு. சரி போங்க. சாரிமா. ஹே, என்னாச்சுடி? ஜூஸ் ஊத்திட்டாங்க. சரி வா வாஷ்ரூம். இல்ல விடு, நானே போய் க்ளீன் பண்றேன். நீங்க இரு. உன்னதான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனாங்களே, நீ எப்படி வெளியே வந்த? அது நேத்து தங்கம். இன்னைக்கு காலையிலே ஆளா மாமா ஜாமீன் வாங்கிட்டேன். மாமா பார்த்தோன்னே சந்தோஷம் வேறேன்னு தெரியும். அதனால தான் பெயில் வாங்கின கையோட உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன மாமா பார்த்து முறைக்கிற மாதிரி இருக்கு? ஏன்டா இந்த மாமா வந்து உனக்கு பிடிக்கலையா? காலேஜ்ல வந்து இப்படி பேசுற வேலை வச்சுக்காத. சீக்கிரம் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டு கிளம்பு. நான் இப்படி இங்க நின்று பேசிட்டு இருக்கிறத யாராவது பாத்துருவாங்க. சரி சரி, இனிமே அப்படி நான் பேசல. ஆனா உனக்காக ஆசையா ஒன்று எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை மட்டும் உன்ட்ட காட்டிட்டு போயிடுறேன்.
ஒரு நிமிஷம் இதை பாரேன் பாரேன். என்ன சித்துமா உன் கை இப்படி நடுங்குது? அப்படி அந்த வீடியோல என்ன இருக்கு எங்க பாப்போம். அவ்வளோ தெளிவு. இப்ப லாக் பண்ணி என்ன பிரயோஜனம்? அந்த வீடியோவை எடுத்துட்டு வந்ததே நான் தான். அப்ப நான் அதை பார்க்காம இருந்திருப்பேன். உனக்கு எங்க இருந்து பணம் வந்துச்சு சொல்லுடி. பார்த்தா இவ மாத்திரை வாங்குறதுக்கு பணம் ஏதாவது கொடுத்தீங்களா? இல்ல மாப்ள, நான் எதுவும் கொடுக்கல. என்கிட்ட எது பணம்? அப்போ யாருக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு இந்த மாத்திரையை வாங்கின? சொல்லுடி, யாருக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு இந்த மாத்திரையை வாங்கின? ஐயோ, யாருக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு இந்த மாத்திரையை வாங்கின? சொல்லுடி. உனக்கு எதிரி பணம் எப்படி வந்துச்சு? சொல்லு. டேய், கையேடுறா. எடுறா கைய. டேய், நான் தான் காசு கொடுத்து மாத்திரை வாங்க சொன்னேன். அதுக்கு என்ன இப்போ? பா, நான் கொடுக்க வேணாம்னு சொன்னேன்ல. அப்புறம் எதுக்கு நீங்க கொடுத்தீங்க? என்னடா பேசுற நீ? உனக்குன்னு ஒரு வாரிசு வேணும்னு உனக்கு ஆசையே இல்லையாடா? நீங்க ரெண்டு பேரும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி இருக்க போறீங்க? அந்த பொண்ணு பாவம், ஒரு வாரிசு இந்த வீட்டுக்கு வேணுங்கிறதுக்காக எவ்வளவு சிரமம் போட்டுக்கிட்டு இருக்கா. அதையே நான் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. முதல்ல அவன் மேல இருந்து கையெடு. எடுன்னு சொல்றல. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. நீங்க மட்டும் வரலனா அவர் என்ன பண்ணிருப்பாருன்னு எனக்கு தெரியல மாமா. எதுக்குமா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? அவ என் கண்ணு முன்னாலேயே உன்னை சித்திரவதை பண்றதை பார்த்துக்கிட்டு எப்படிமா நான் சும்மா இருக்கிறது? என் கை காலுங்க வேலை செய்யாம போயிடுச்சு. இல்ல இவ பண்ண காரியத்துக்கு அப்படியே எட்டி உதைச்சிருப்பேன். கிளாஸ் முடிஞ்ச 10வது நிமிஷத்துல நீ என் கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கிற.